என்னோட யூடியூப் மக்களுக்கெல்லாம் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜில் ஒவ்வொரு பாயிண்ட்டாக பார்த்துட்ருக்கோம். நம்ம கோஷாஸை பற்றி பார்த்தோம். அடுத்தது பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கிறதோட முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தோம். அப்புறம் கண் முழிக்கும்போது பெட்லேருந்து எப்படி இறங்கிறதுங்கிறத பார்த்தோம். அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம பார்க்க போகிறது, அதாவது தூங்கி எந்திரிச்சாச்சு, பெட்லேருந்து எந்திரிச்சோம், பல்லு தேய்ச்சோம், அடுத்தது குளிக்கணும் இல்லையா? இப்போ குளியல் பற்றி தான் நான் ஒரு சின்ன வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்லலாம், பேசலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். அது என்னது குளியலை பற்றி? குளிக்கிறதுக்கும் முக்தி நேடுறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்காதீங்க. என்ன சம்மந்தம் உண்டு. ஓகே, அதுதான் என்னன்னு பார்க்கலாம். ஓகேயா? ரெடியா? வெரி குட். சரி, நம்ம இப்போ தான் நம்ம 2 நாளைக்கு முன்னாடி இந்த கோஷாஸை பற்றி பார்த்தோம் இல்லையா? ஃபிசிக்கல் பாடி அன்னமய கோஷம், மென்டல் பாடி மனோமய கோஷம், பிராணிக் பாடி ஆர் எனர்ஜி பாடி ஆர் ஆஸ்ட்ரல் பாடி பிராணமய கோஷம். ஓகே, சரி, இந்த 3லையுமே நமக்கு தினமுமே மினிட்டுக்கு மினிட்டு, நிமிஷத்துக்கு நிமிஷம், மணிக்கு மணி, டைம் அட்டாக் நடந்துக்கிட்டே இருக்கு. நம்ம இப்போ வண்டியில் போகிறோம், தூசி படுது, வெயில் படுது, உடம்பெல்லாம் அழுக்காகுது, வேர்வை உண்டாகுது இல்லையா? அது மட்டும் இல்லை, நம்ம மனசு மனோமய கோஷத்தில் நல்ல எண்ணங்கள் பதியுது, கெட்ட எண்ணங்கள் பதியுது, கெட்ட எண்ணங்கள் உள்ளே இருந்து வெளியே வருது. நம்ம நிறைய நல்லது பார்க்குறோம், கெட்டது பார்க்குறோம், மனசை வருத்தக்கூடிய சில காட்சிகளை நம்ம பார்க்குறோம், சில ஆக்சிடெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறோம். அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம மனசு ரொம்ப சஞ்சலப்படுது இல்லையா? ஒரு டெட் பாடியை கொண்டு போகிறாங்க, நாளைக்கு நமக்கு இதுதான் கெதி, அட்லீஸ்ட் அந்த ஒரு நிமிஷத்துக்காவது நமக்கு மனசில் தோணுது இல்லையா? அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நமக்கு நடந்துக்கிட்டே இருக்குது. இன்னொன்று முக்கியமாக நம்ம பிராணமய கோஷம் இருக்குல்ல, எனர்ஜி பாடி, அது இந்த விஷயத்தை எல்லாம் விட இந்த கண்ணு வைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, கண்ணு படுது, அதில் நமக்கு நெகட்டிவ் எனர்ஜி நிறைய வரும். கண் படுறதுங்கிறது சயின்டிஃபிக்காக சொல்கிறது, அதனால எனக்கு அதில் நம்பிக்கை உண்டு. அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அப்போது இந்த கண்ணு வைக்கிறாங்க, ஐயோ நீ இவ்வளோ நல்லா இருக்கியா, ஐயோ உடம்பு இவ்வளோ நல்லா இருக்கே, இன்னும் உன் ஸ்கின் இவ்வளோ பளபளன்னு இருக்கே அப்படின்னு நினச்சா போகிறோம், சொல்லக்கூட வேண்டாம். யாராவது ஒருத்தர் நம்மளை பற்றி அப்படி நினச்சாலே அந்த நினப்பு தாங்க குழப்ப கெடுக்குது. அந்த நினப்பு தான் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். நம்ம வாயால் பேசிட்டா கூட பரவாயில்ல, இந்த நினச்சோம்னா ஐயோ இவ்வளோ அழகாக இருக்காளே, ஐயோ இவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்காளே, ஐயோ இவ்வளோ ஸ்கின் அழகாக இருக்கே அப்படின்லாம் நினைக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு வைத்தறிச்சல் இல்லையா? நமக்கு இப்படி இல்லையே, அதனால தான் அப்படியே அவங்களுக்கு தோணுது. அப்போது அது ஒரு நெகட்டிவ் எனர்ஜியாக மாறி நம்ம பிராணிக் பாடியை நல்லா அட்டாக் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ எதுக்கு இந்த குளியலை பற்றி நான் பேசுகிறேன்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் குளிக்கும்போது ஆக்சுவலாக மினிமம் 2 தடவை குளிக்கணும், காலையில் சாயங்காலம் இல்லையா? ரொம்ப குளிராக இருக்கா, ஒரு வேளையாவது குளிக்கணும். ஓகே, எனக்கு வேர்க்கவே இல்லை அதனால் நான் இன்னைக்கு குளிக்கவே இல்லைன்னு சொல்லவே முடியாது. வேர்த்து கொட்டினா தான் குளிக்கணும்னு இல்லை, இல்லாட்டினா கூட பாடியிலேருந்து ஹீட்டு ஸ்வெட்டு உண்டாயிட்டே இருக்கும், வேஸ்டெல்லாம் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ கட்டாயம் மினிமம் ஒரு தடவையாவது ஒரு நாள் குளித்து தான் ஆகணும். ஓகே, அப்போது அப்படி குளிக்கும்போது நம்ம ஒரு மனசில் ஒரு சங்கல்பம் பண்ணணும். என்ன சங்கல்பம்னா, நான் இன்றைக்கி குளிக்க போகிற தண்ணி எல்லா புனித நதிகளோட தண்ணியாக இருக்கும். அந்த தண்ணியில் நான் குளிக்கும்போது என்னோட ஸ்தூல சரீரமும் சூட்சும சரீரமும் சுத்தமாகும். அதாவது என்னோடய ஃபிசிக்கல் பாடியில் சுத்தமாகும், மனசு சுத்தமாகுது, பிராணிக் பாடியும் சுத்தமாகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம குளிக்கணும். ஏன்னா நான் சொன்னேன்ல, ஒவ்வொரு நிமிஷத்துக்கு நிமிஷம் நமக்கு அட்டாக் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது குளித்தாதான் அந்த அழுக்கு நெகட்டிவிட்டி, அந்த கண்ணு படுறது, அதெல்லாம் நம்மளால் கழுகி
வெளியே தள்ள முடியும். அந்த மாதிரி தினமும் ரெகுலராக பண்ணுறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஆக்சுவலாக மினிமம் 2 times குளிக்கணும். இப்போ நம்ம காலங்காத்தால எழுந்திரிச்சு குளித்தோம்னா வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்து, இல்லைன்னா வேலைக்கே போக வேண்டாம், வீட்டிலே இருந்தால் கூட வேலை தானே, வீட்டிலே எவ்வளோ வேலை செய்கிறோம். இப்போ வேலையெல்லாம் முடிச்சிட்டு சாயங்காலம் விளக்கேற்றுறதுக்கு முன்னே ஒரு 5-5:30 மணிக்கு கட்டாயம் இன்னொரு தடவை பாடி பாத்தாவது எடுக்கணும். ஓகே, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். சத்குரு சொல்லியிருக்காரு, அவர் சாதனை இன்டென்சிவ் மெடிடேஷன் பண்ணும்போது பாடியிலேருந்து அவ்வளோ ஹீட் உண்டாகும். ஒரு நாளைக்கு 6-7 தடவை குளிப்பார். அது வந்து அந்த லெவல், நமக்கு அந்த லெவல் இல்லாட்டினாலும் மினிமம் லெவலில் 1 or 2 times நம்ம குளிக்கணும். அந்த குளிக்கும்போது கங்கா காயத்ரிங்கிற ஒரு ஸ்லோகம் இருக்குது. அந்த கங்கா காயத்ரியை சொல்லிக்கிட்டே தண்ணி ஊற்றணும். குளிக்கிறதுல எல்லாம் கூட நிறைய விஷயங்கள் இருக்குது. பச்சை தண்ணியில் குளிக்கணுமா, சுடு தண்ணியில் குளிக்கணுமா, அதெல்லாம் அவங்கவுங்க இஷ்டம். நம்ம எந்த இடத்துல இருக்கோம், அந்த அன்னைக்குள்ள கிளைமேட் எப்படி, டெம்பரேச்சர் எப்படி, அதெல்லாம் வச்சு கூட நம்ம பின்ன தண்ணி பக்கெட்டில் மொண்டு ஊற்றணுமா, இல்லைன்னா ஷவரில் குளிக்கலாமா, அதெல்லாமே அவங்கவுங்க இஷ்டம். ஆனால் நான் சொல்கிறது, எதில் குளித்தாலும் பக்கெட்லேருந்து தண்ணி எடுத்து ஊற்றிக்கிட்டாலும் சரி, ஷவர் கடியில் நின்று குளித்தாலும் சரி, இந்த கங்கா காயத்ரிங்கிற ஸ்லோகத்தை சொல்லிக்கிட்டே குளிக்கணும். ஸோ இந்த ஸ்லோகத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி மனசில் சங்கல்பம் பண்ணணும். சங்கல்பம் பண்ணுறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். எந்த விஷயத்தை தொடங்கினாலும் முதல்ல நம்ம மனசுக்குள்ளே சங்கல்பம் பண்ணணும். சங்கல்பம் பண்ணிட்டு தான் அந்த வேலையை செய்ய தொடங்கணும். அப்போ தான் அந்த மனசும் உடம்பும் நமக்கு ஒத்துழைக்கும். ஓகேயா? அப்போது என்னது இது இந்த கங்கை? அப்போது இன்னொரு நிறைய விஷயம், சுடுதண்ணினா எப்படி ஊற்றணும், ரொம்ப சில்லு தண்ணினா எப்படி ஊற்றணும், அதுக்கெல்லாம் கணக்கு இருக்குது. அதெல்லாம் நமக்கு இன்னொரு தடவை வீடியோவில் பார்க்கலாம். வள்ளலார் அதை பற்றியெல்லாம் நிறைய சொல்லியிருக்கார். காலில் இருந்து எப்படி மேலே ஊற்றுறது, மேலேருந்து எப்படி காலுக்கு ஊற்றுறது, அதெல்லாம் கூட வள்ளலார் புட்டு வச்சுருக்காரு. அது இன்னொரு தடவை பார்க்கலாம். ஓகே, இப்போது அந்த கங்கா காயத்ரியை நான் ஹைலைட் பண்ணணும், அதுதான் என்னோடய இன்டென்ஷன். ஓகே, இப்போது அந்த மாதிரி ஷவர். இன்னொரு விஷயம், இப்போ நிறைய நியூஸ் நம்ம கேட்குறோம், குளிக்க போனாங்க, ஷவரை திறந்து விட்டாங்க, குளிச்சுட்டு இருக்கும்போதே தலை சுற்றி விழுந்துட்டாங்க. ஏன் அப்படி நடக்குதுன்னு தெரியுமா? நம்ம பாடிக்கு ஒரு டெம்பரேச்சர் உண்டு இல்லையா, அவுட் சைடு எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சர் உண்டு. அதுக்கு புறமே நம்ம டக்குன்னு ஷவரை திறந்து அதுக்கு அடியில் போய் நின்னோன்னா அந்த பிளட் வெசல், அந்த ரத்தம் ஓட்டம் இருக்குல்ல, பிரெயினுக்கு போகிற ரத்த ஓட்டம் குறையும். ரத்த ஓட்டம் குறையும் போது ஆக்சிஜன் குறையும். ஆக்சிஜன் குறையும் போது, பிரெயினுக்கு ஆக்சிஜன் குறையும் போது தான் தலை சுற்றி மயக்கம் அடித்து விழுகிறோம். இவ்வளோ விஷயங்கள் இருக்காது. ஓகேயா? எனிவே, அது சயின்டிஃபிக்காக எப்படி குளிக்கிறதுங்கிறத அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த 3 கோஷாவை எப்படி கிளென்ஸ் பண்ணுறது, எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ குளிக்கிறதுக்கு முன்னாடியே சங்கல்பம் பண்ணணும். பக்கெட்டுனா இந்த பக்கெட்டில் இருக்கிற தண்ணியில் எல்லா புனித நதிகளுடைய தண்ணீர் சங்கமம் இது. இல்லைன்னா ஷவரை திறந்து போட்டுட்டு நான் இப்போ குளிக்க போகிற தண்ணியில் இந்தியாவில் இருக்க எல்லா புனித நதிகளுடைய சங்கமம் இது. இந்த தண்ணியில் நான் குளிக்கும்போது என்னோட அன்னமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம் 3 நீட்டாகுது, சுத்தமாகுது அப்படின்னு மனசில் சங்கல்பம் பண்ணிட்டு அந்த ஸ்லோகத்தை கொஞ்சம் நேரம் சொல்லிட்டு குளிக்கணும். சரி, இப்போ நம்ம சொல்கிறோம், எனக்கெல்லாம் வேலைக்கு போகணும், டைமே இல்லை காலையில் குளிக்கிறதுக்கெல்லாம். சரி, ஒரு 10 நிமிஷம் ஏதோ ஒரு காக்க குளிய டக்குன்னு போகிற வேகத்தில் வரோம், அப்படியெல்லாம் இல்லை. குறைஞ்சது ஒரு 15-20 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி நீட்டாக குளிக்கணும். அதுதான். அப்போ குளிக்கும்போது இந்த கங்கா காயத்ரியை சொல்கிறோம். என்ன இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனாலும் நான் சொல்கிறேன். கங்கே யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு. அப்போ எல்லா நதிகளோட பேரும் இதில் வந்துருச்சு. ஸோ இந்த எல்லா புனித நதிகளோட தண்ணியில் நம்ம குளிக்கும்போது நம்ம பாடி, ஃபிசிக்கல் பாடி, மனசு, பிராணிக் பாடி எல்லாமே நீட்டாகும். ஓகே, இது வந்து நம்ம யோகிக் பாத்தில் போகிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, தேங்க்யூ.